நேச்சர் ஸ்டார்ட்டட் டூ ஹீல் இட்செல்ஃப்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கான எக்ஸாம்பிள தான் பார்க்க போறோம். வாட்டர் ஹயாசின்த்ன்னு சொல்லப்படுற ஆகாய தாமரை. இதுங்கள பத்தி உங்கள்ல சில பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்க நான் சொல்றத கேட்டுக்கோங்க. எப்படி நிலத்துல கருவேல மரமோ, அதே மாதிரி தண்ணீர்ல இந்த ஆகாய தாமரை. இதுங்கெல்லாம் ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷிஸ். ஸோ இதுங்க ஈஸியா எல்லா இடங்கள்லயும் பரவ ஆரம்பிச்சிடும். வித்தின் 6 டூ 18 டேஸ்ல இந்த வாட்டர் ஹயாசின்த்ங்கிறது தன்னோட பாப்புலேஷன இன்கிரீஸ் பண்ணிடும்னு சொல்றாங்க. இதுங்களோட ரூட்ஸ்னால ஃப்ரெஷ் வாட்டர்ல காணப்படுற கிரியேச்சர்ஸ்க்கு ரொம்பவும் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, இதுங்க இப்படி இன்வேசிவா வளர்றதுனால, அங்க இருக்கிற நேட்டிவ் பிளான்ட்ஸ் எல்லாவும் அழிஞ்சு போயிடுதுங்கன்னு சொல்றாங்க. ஆனா, இதுங்களாலயும் நன்மைகள்ங்கிறது ஏற்படுது. என்னென்ன நன்மைகள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபைட்டோ ரெமிடியேஷன்னா என்னன்னு பார்ப்போம். ரொம்பவும் பொல்யூட் ஆன என்விரான்மென்ட்ல இந்த பிளான்ட்ஸ் இருந்ததுன்னா, அந்த சாயில்ல இல்ல வாட்டர்ல இருக்கிற டாக்ஸின ரூட்ஸ்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அந்த என்விரான்மென்ட்ட ஹெல்த்தியா வச்சுக்குதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துளசி, வேப்பமரம், கற்றாழை, அரளி இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாம் வீட்ல வச்சா ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் இந்த வாட்டர் ஹயாசின்த்தும் தண்ணீல இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸையும், எக்ஸஸான நைட்ரஜனையும் இந்த மாதிரி சில ஹார்ம்ஃபுல்லான திங்ஸையும் தன்னோட ரூட்ல அப்சர்வ் பண்ணி அந்த என்விரான்மென்ட்ட நல்லபடியா பார்த்துக்கிருங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியால 1 டன் ட்ரைடு ஹயாசின்த்த யூஸ் பண்ணி இந்த சானிடைசர், பயோஃபுயல்லாம் தயாரிக்கிறதுக்கான ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற எத்தனாலையும் புரொடியூஸ் பண்றாங்க. ஏன் பயோகாஸ் கூட இந்த வாட்டர் ஹயாசின்த்ல இருந்து புரொடியூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டர் ஹயாசின்த்ல ஹை லெவல் ஆஃப் புரோட்டீன் இருக்கிறதுனால, கால்நடைகள் சாப்பிடுற ஃபுட்டையும் இதிலிருந்து புரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த வாட்டர் ஹயாசின்த்த யூஸ் பண்ணி பங்களாதேஷ்ல அக்ரிகல்ச்சர்ல ஏற்படுற வறட்சி காலங்கள்லயும் மற்றும் கிளைமேட் சேஞ்சால இம்பாக்ட் ஆன அக்ரிகல்ச்சர் கிராப்ஸுக்கும் ரெக்கவர் ஆறதுக்கு இதுங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கன்னு சொல்றாங்க. இதுங்கள பத்தின ரிசர்ச் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு.